வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. February 15 2026 நம்ம எல்லாருமே கொண்டாடும் மகா சிவராத்திரி வருது. இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்? முதல் விஷயம், மனசார இறைவனை அழைப்பது. ஏன் இவ்வளோ நாளாக நம்ம அவரை அழைக்கலையான்றது கேள்வி இல்லை. இந்த வாட்டி அழைப்பு எப்படின்னா, சுவாமி நீ வரணும், இவ்வளோ நாளாக மறைப்பொருளாக இருந்து இயங்கிக்கிட்டு இருந்த நீ நிஜத்தில் வெளிப்படணும், வாங்க சுவாமின்னு அழைக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அவரோட உறவாடணும். எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் இருந்தால் விசேஷம், அமைதியாக தனியாக உட்காந்து அவரோட உறவாடலாம். வெளியே கோயில் அப்படின்னு போனாலும் அந்த மனசை வந்துட்டு வேறு எதுலேயும் செலுத்தாமல் சுவாமியை நினச்சி அவரோட அந்த உறவோட இருப்பது, அது ரெண்டாவது. மூணாவது மிக மிக முக்கியமானது, சுவாமி நம்ம வாழ்க்கையில் எவ்வளையோ விஷயங்கள் பண்ணியிருப்பார் இல்லையா? ஒரு பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு ஒரு தீர்வை கொடுத்து வெளியே கூட்டிகிட்டு வந்திருப்பார். ஒரு சங்கடம், ஒரு உடல் உபாதி, அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்மளுக்கு தீர்வை கொடுத்து நம்மளை காப்பாற்றிருப்பார் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு விஷயமும் நினச்சி பார்த்து, முடிஞ்சால் உட்காந்து எழுத கூட பண்ணலாம், நேரம் இருந்தால், வாய்ப்பு கிடைச்சா எழுதி ஒன்றுக்கும் நன்றி சிவா, இவ்வளோ தூரம் என்னையை காப்பாற்றிருக்கியே, இவ்வளோ தூரம் என்னைய பாதுகாத்திருக்கியே, இவ்வளோ தூரம் என்னோட இருந்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் நினச்சி 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 கரைஞ்சி உருகி நன்றி சொல்கிறது, இது ரொம்ப முக்கியம். இதுதான் நமக்கும் சிவனுக்கும் இருக்கிற உறவை நல்லா பலப்படுத்தி சிறப்பாக்கும். அதனால் இந்த வாட்டி இந்த உறவு, உணர்வு, உறவாடுறது இதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி பண்ண போகிறீங்கன்றது ஒவ்வொருத்தவங்களோட விருப்பம். பாட்டு பாடலாம், நாம ஜபம் சொல்லலாம், பூஜை செய்யலாம், அது அவங்க விருப்பம். ஆனால் உறவாடணும், அவரை நினச்சி கரையணும், நன்றி சொல்லணும். இதுதான் இந்த அது முக்கியமாக அவரை வான்னு அழைக்கணும். இதை செய்யுங்க, நம்மளோட நிலைப்பாடு மாறும். வெறும்னே சாமி கும்பிட்டுட்டு இருக்கிற நம்ம பக்தர்களாக அடுத்து அடியார் நிலையை தொடுவோம். அடியாராக இருக்கிறவங்க மெய்யடியாராக மாறுவாங்க. மெய்யடியாரில் இருந்து அருளாளர் நிலைக்கும் போகும். அதுதான் இதோட பயணத்தோட வளர்ச்சி. அதை நோக்கியே நம்ம பயணிப்போம். அனைவருக்கும் மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள். சிறப்பாக தொடங்கட்டும், தொடரட்டும். இப்போது இது பயிற்சி பண்ணுறோம் இல்லையா, இது வாழ்க்கையில் தினம் செய்கிற அளவுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கி இதை செய்வோம். என்ன 3 விஷயம்? இறைவனை அழைப்பது, அவனை நினைப்பது, கரைந்து நன்றி சொல்வது. இவ்வளோதான். நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி. நமச்சிவாய.